அன்புடைய அன்பருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடருடையும் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திதிகளை பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திதியில பிறந்திருப்போம். அந்த திதிகளை என்னென்ன செஞ்சா நன்மைகள் தரும் அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரவர்களும் அந்த 5 நாள் இருக்கிறது வளர்பிறை திதி அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரலும் வருது தேய்பிறை திதி அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 திதிகள்ல தான் மாறி மாறி எல்லாருமே பிறப்பெடுத்துப்போம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திதி இருக்கும். அந்த திதிகள்ல தான் பிறந்த திதிகள்ல என்னென்ன செஞ்சா நற்பலன்களை தரும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இதை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சாத்தூர்ல இருந்து ஜோதிட திலகம் ஐயா சக்திவேல் ஐயா அவர்கள் நம்ம சேனல் இணைந்திருக்கிறார். இப்போ வளர்ப்பிறை திதியில 2ஆம் திதியான திதியை இந்த திதியில பிறந்தவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் நடக்கும், என்னென்ன செஞ்சா இவர்களுக்கு வெற்றி அடையக்கூடும் அப்படிங்கிறத பத்தி ஐயா உரையாற்றுறாரு. வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. நம்ம அடுத்ததாக துதிவை திதின்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்பிறையில் 2ஆம் திதி 2 நல்லா கேட்டுக்கோங்க. 12 கட்டமே ராசி கட்டமாக இருந்தாலும் அதில் 2 பாவமாகத்தான் நம்ம பிரிக்கிறோம். 1 2 1 2 1 2 ஒற்றைப்படை இரட்டைப்படை ஒற்றைப்படை இரட்டைப்படை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம வச்சுக்கிறோம். அப்போ திதிகளில் 2ஆம் திதியை ஏன் நாம் இதுவரைக்கும் நினைவில் கொள்ளவில்லை, ஏன் அதை கையில் எடுக்கலை, ஏன் அதை நம்ம செய்யலை, இந்த துதிவை திதி யாருக்கு பயன்படுகிறது, இதை யார் செய்தால் நல்லாக இருக்கும், ஆண் செய்தால் நல்லா இருக்குமா, பெண் செய்தால் நல்லா இருக்குமா, கணவன் செய்தால் நல்லா இருக்குமா, மனைவி செய்தால் நல்லா இருக்குமா, இல்லை எந்த நபர் செஞ்சால் நல்லாயிருக்கும், இது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாத எனக்கு தெரியாது. ஒரு சின்ன ஒரு வடிவத்தை உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். துதிவை திதியானது 2ஆம் திதி. 2ஆம் திதி வீட்டில் இருக்க பெண்கள், ஆணுக்கு அடுத்த பெண்கள், இந்த பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, சகோதரனோ சகோதரியோ அம்மாவோ அத்தையோ யார் வேணாலும் இருக்கலாம், அந்த வீட்டில் குடும்பஸ்தரில் உள்ளவங்க எடுத்துக்கலாம், இல்லை நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க எடுத்துக்கலாம். இவங்ககிட்ட நீங்கள் அன்பு வச்சுக்கோங்க. அன்பு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க காட்டக்கூடிய அன்புகள் அது நமக்கு பொக்கிஷம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். திட்டுனால கூட அது உரிமையான திட்டுகளாக இருக்கும், பாசத்தை கட்டினால அது உரிமையான பாசமாக இருக்கும். அதுக்கு தாண்ட இதில் வரக்கூடிய தோஷங்களை துதிவை விநாயகர்னு சொல்லுவாங்க. இரட்டை தலை கொண்ட விநாயகரை வழிபட சொல்லுவாங்க. ஏன் இரட்டை தலை கொண்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 குணம் ஒன்று இருக்கும். அதாவது கரண்ட் வயர் எடுத்துக்கோங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. எர்த்து வயர் கரண்ட் வயர்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரத்தத்தை எடுத்துக்கோங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி அதில் ஒரு ரத்தம் இருக்கு இல்லையா, இந்த ரத்தம் அந்த ரத்தம்னு சொல்லுவாங்களே. இப்போ 2 பாகங்களை வகுந்து கொடுப்பதுனால தான் அதுக்கு துதிவை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இதை நாம் மையப்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த திதிகளில் எதை செய்தால் நமக்கு நன்மை தரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு துணி எடுக்கிறீங்க, ஒரு வீட்டில் அங்கே போய் கையில் எடுக்க போகிறீங்க, ஒரு கர்ச்சீப் எடுக்க போகிறீங்க, எது எடுத்தாலும் சரி விலை குறைந்த துணியில் 2 பாகமாக எடுத்துக்கோங்க. விலை குறைந்ததில் 1 பாகமாக எடுத்துக்கோங்க, விலை குறைஞ்சி 2 பாகமாக எடுத்து. ஒரு டவல் வாங்குறீங்களா, 2 வாங்கிக்கோங்க. ஒரு வீட்டில் முறை வாங்கினா கூட 2 முறை வாங்குவாங்க. ஒரு பெருக்கு மரம் வாங்கினா கூட 2 பெருக்கு மரம் வாங்கிக்குவாங்க. ஏன் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் அதை வாங்க வேண்டிய பொருளுக்கு சேதாரம் வராது, அதாவது அதுக்கு உண்டான பாதிப்புகள் வராது. 2ஆக இருக்கும். கல் உப்பு பாக்கெட் வாங்க போகிறீங்களா, 2 கல் உப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க. இல்லைனா 1 கிலோ வாங்கினா அதோட சேர்ந்து ஒரு பொருளை வாங்கிக்கோங்க. இரட்டிப்பு நன்மைகளை தரக்கூடியது அம்சம் இந்த துதிவைக்கு உண்டு. உதாரணத்துக்கு சேமிப்பு, சிறு சேமிப்பு வைக்க போகிறீங்க, ஒரு உண்டியல் எடுக்கிறீங்க, உண்டியல் எடுத்துக்கோங்க, அதில் 1 ரூபா நாணயத்தை போடுங்க, அதுக்கு கூட சேர்த்து இன்னொரு 1 ரூபா நாணயத்தையோ 2 ரூபா நாணயத்தையோ போடுங்க. ஆக இரட்டிப்பு படகா போட்டிங்கன்னா அது 2 மடங்காக சில பல, அதாவது சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்கிறாங்க. பல துளியும் பெருவெள்ளம் இல்லையா? அதனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறவங்க 1 பங்கு 1 ரூபா போட்டீங்கன்னா மறுநாள் 2 பங்கு 2 ரூபாயா போடுங்க, இரட்டிப்பாக போடுங்க, லாபம் லாபம்னு சொல்லிட்டு போடுங்க. ஆக இந்த துதிவை தீர்தியில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. யாரையுமே இந்த 2ஆம் தேதியில் வரக்கூடிய காலங்களில் தயவுசெய்து சாபம் கொடுக்காதீர்கள், திட்டாதீர்கள். வீட்டு வாசல்படியில் நின்று கொண்டு யாரையோ திட்டக்கூடாது, வீட்டில் வாசப்படி நின்று எச்சி துப்பக்கூடாது. இந்த திதிகளில் அப்படி செய்தால் என்ன நடக்கும் என்றால், சுபத்தை அசுபமாக மாற்றிவிடும். சுபம் என்பது 1, அசுபம் என்பது 2. அப்போ இரட்டையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். மங்களம் அமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் கிடைக்கும். அதனால தான் இப்போ கூட ராசி கட்டத்தில் பாருங்கள், யோக கட்டங்கள் 27 இருக்கும். அதில் யோகின்னு சொல்கிறோம், அவயோகின்னு சொல்கிறோம். அப்போ யோகியை புனிதன்னு சொல்கிறோம், அப்போ அவயோகிய பாவின்னு சொல்கிறோம். அப்போ அவயோகி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்தை நீக்கிறதுக்கு தான் 2ஆவதாக சொல்கிறோம். அப்போ பாவத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நல்ல வார்த்தை பேசுங்க, வாசப்படி நின்றுக்கிட்டு யாரையும் திட்டாதீங்க, ஒரு நாய் வந்தால் கூட சூழ்ந்து துரத்தாதீங்க, வாசப்படி கீழே இறங்கிடுங்க, இல்லை உள்ளே இருந்துக்கோங்க. அதனால தான் அந்த காலத்தில் வீட்டில் தர்மம் போடும்போது கூட வாசப்படிக்கு கீழே தான் இறங்கி செய்வாங்க. 2ஆம் நிலையில் தான் தானம் பண்ணுவாங்க. மேல்நிலையில் தானம் பண்ண மாட்டாங்க. 2ஆம் நிலையான கீழே போகும்போது தான் தானம் கொடுக்கும்போது வாங்கிக்கிடுவாங்க.
ஒருத்தட்ட காசு வாங்கும்போதோ காசு கொடுக்கும்போதோ வாசப்படி நின்று வீட்டில் கொடுக்கக்கூடாது. சரி, இன்னொன்று சொல்லுவாங்க, அவனுக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, தன்மதியும் கிடையாது, இந்த மதியும் கிடையாது சொல்லுவாங்க. அப்போ 2 குணம் வந்துடுதா? அப்போ இந்த இரட்டிப்பு அமைப்பு வந்துச்சுன்னா பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு விஷயம் பக்கத்தில் வச்சுங்க, 2 கிளாஸ் தண்ணி வச்சுருந்தா, ஒரு சாப்பிடும்போது 2 கிளாஸ் தண்ணி வச்சுருந்தா 2 கிளாஸ் தண்ணியை குடிச்சிடுமா? முதல் கிளாஸ் தண்ணியை காலியான அப்புறம் தான் 2வது கிளாஸ் தண்ணி எடுக்கிறோம். அந்த முதல் கிளாஸ் தண்ணி காலியானா விக்கல் எடுக்குதுன்னு நம்ம யாரும் சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கால திட்டுவோம். அப்போ பக்கத்தில் இன்னொரு அமைப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம செய்ய மாட்டோம். இது நன்மையான திதிக்கு தான், வேறு உங்கள் பர்சனல் விஷயத்தில் வச்சுக்கிடாதீங்க. இந்த துதிவை திருதியில் நல்ல விஷயத்துக்கு கேட்டுக்கோங்க. அம்மன் அப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் வடிவமும் தந்தை வடிவமும் உள்ள தெய்வத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னால் பல மடங்கு யோகத்தை தரும். என்ன எப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ சிவன் பார்வதி உள்ள கோலம், பிள்ளையார் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோலம், இப்படி 2 கடவுள்களை சேர்ந்தது, அது தாய் மகனோ இல்லை தகப்பன் தாயோ இவங்களை சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு கடவுள் பக்தி மேலே பக்தி இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாவை மனசில் நினச்சிக்கோங்க. வாய் விட்டு சொல்ல முடியாட்டணும், மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. ஆக தம்பதி வடிவமாக இருக்கிறவங்க, தம்பதி வடிவமாக விரும்புகிறவங்க, தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறவங்க, கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிறவங்க, இந்த இந்த திதியில் கணவனை மனசில் நினச்சிக்கிட்டோ, நீங்கள் இல்லை உங்கள் மனைவி நீங்கள் நினச்சிக்கிட்டோ, நல்ல முறையில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சாப்பிடும்போது நினச்சிக்கிட்டாலே போதுமானது. இந்த திதிகளை நீங்கள் இப்படி பயன்படுத்தினால் தம்பதிகள் பிரிய வாய்ப்பில்லை. இருமனம் ஒரு மனமாகும், ஒரு மனம் இரு மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒருத்தர் 2 மனங்களில் ட்ராவல் ஆவார்கள். தனக்கும் தன் மனைவிக்கும் சேரும் பொழுது சேர்ந்து வாழ்வாங்க, சேர்ந்த ஒரு சௌபாக்கியம் கிடைக்கும். இந்த துதிவினால் தயவுசெய்து யாருமே ஒரு அவசரமான வார்த்தை பேசாமல் இருந்தாலே மேலும் மேலும் இந்த 2வது திதியானது உங்களை மேன்மையான இடத்துக்கு அழைத்து செல்லும் என்பதை நான் தெளிவுபட கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விஷயங்கள் ஏதாவது தேவைப்படும் ஆகினும் இந்த துதிவத்தில் இன்னும் ஒரு சிறிய ஒரு நொடி செய்தியை மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஏன் 2 பொட்டு வைக்கிறோம் சுமங்கலியே? சரி, குமரி பெண்களுக்கு ஏன்னா ஒரு பொட்டு வச்சா கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணுறோம். அப்போ 2 வச்சா இரட்டைப்படையான வலு கிடைக்கும். அப்போ 2ஆம் பாவகம் தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்துக்கே அந்த குணம் இருக்கும்போது இந்த இரட்டிப்பு வேலைகளை அந்த 2வது திதி கொடுக்கும் என்பதை நினைவுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோ காட்சிகளில் உங்களை நேர்காணல் செய்து இன்னொரு திதியை நான் கூற விரும்புகிறேன். இந்த திதிகளில் இதில் ஏதாவது உங்கள் மனசில் தென்பட்ட செய்திகள் எது இருந்தால் இந்த தொடர்புடைய இந்த யூடியூப் சேனலுக்குள்ள நுகர்வரையோ இல்லை என்னுடைய அன்னை ஜோடி நிலையம் சக்திவேல் சாத்தூர், என்னுடைய நம்பர் 999 43 021 07. இந்த எண்ணிலே தொடர்பு உண்டு. நீங்கள் கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். உங்கள் குடும்பம் சுபிட்சமாக இருப்பதற்காகவே இந்த 2வது திதியை கனெக்ட் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள், நலமோடு இருங்கள் என்றுதான் கணவன் மனைவியாக நீண்ட காலமாக வாழ்வீர்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.